தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார், அடுத்து அமையப் போகிற ஆட்சி எது என்கிற புதிய தலைமுறை ஆப்ட் நிறுவனத்தினுடைய இந்த கருத்து கணிப்பில் தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியது, ஏற்கனவே முதலமைச்சராக திரு M.K. ஸ்டாலினுக்கு அதிகப்படியான ஆதரவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி சுமார் 10% வாக்குகளோடு பின்னாடி இருக்கிறாரு இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில். இப்போ மிக முக்கியமான கேள்வியாக வரும் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியில் மண்டல வாரியாகவும் நமக்கான பதில்கள் இருக்கின்றன. தெற்கு மண்டலத்தில் 60 தொகுதிகள் இந்த கணிப்பின்படி நம்ம பிரிச்சிருக்கிறது. தெற்கு மண்டலம் என்பது மதுரை, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 60 தொகுதிகள். மேற்கு மண்டலம் கோவை உள்ளிட்ட சேலம் உள்ளிட்ட பகுதிகள் 42 தொகுதிகள். மத்திய தொகுதி என்பது திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வரைக்கும் 36 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள். வடக்கு அது 78 தொகுதிகளாக இருக்கிறது. அது கடலூர்ல தொடங்கி தருமபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளாக வடக்கு இருக்கிறது. சென்னை தொகுதி, சென்னையில் மட்டும் 18 தொகுதிகளை அடங்கியதாக 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறோம். அதுல தெற்கு மண்டலம் அப்படிங்கிறது 60 தொகுதிகளை கொண்ட தெற்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு 24.58%. தெற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கூடுதலான இடங்கள் வருகின்றன. 35.90 அப்படிங்கிற அளவில் திமுகவுடைய ஆதரவு. மக்கள் நீதி மையத்திற்கு 6.4, நாம் தமிழர் 7.61 என்பதாக இருக்கிறது. சசிகலா ஆதரவு அது ரெலவன்ஸ் இல்லைனாலும் இந்த இடத்துல நம்ம டேட்டா சரியா இருக்கணுங்கிறதுக்காக அதையும் இங்கே குறிப்பிடுகிறோம். 1.67%. மற்றவை 13.91, தெரியாது 9.93%. நம்ம எல்லா மண்டலங்களையும் பார்த்துட்டு முழுமையான ஆய்வுகளுக்கும் வந்துடலாம். அடுத்ததாக மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலத்தில் தான் அதிமுக வலுவான ஒரு இடத்துல இருக்கு. அதிமுகவுடைய கோட்டை என்று அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இப்போதும் மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணிக்கு 36.54%. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 28.50%. மக்கள் நீதி மையத்திற்கு 9.26%. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 3.44%. இந்த மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம், 8% குறைவாக இருக்கு. மக்கள் நீதி மையத்திற்கும் இங்கே கூடுதலான வாக்கு சதவீதம் இருக்கிறத பார்க்கிறோம், 9.26. அந்த மாற்று அணின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல நாம் தமிழருக்கு குறைகிறது. தெற்குல 7.61 இருந்தது, இங்க 3.44 குறைகிறது. அடுத்தது மத்திய மண்டலத்தில் இது திருச்சியில தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் முழுமையா இருக்கக்கூடிய இடத்துலையும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கூடுதலாக இருக்கிறது. 34.33% திமுக கூட்டணி முதல் இடத்துல இருக்கிறது. அதிமுக கூட்டணி 30.53% அடுத்த இடத்திலும். அதற்கு பிறகு மக்கள் நீதி மையத்திற்கு 4.61, நாம் தமிழருக்கு 5.29%, மற்றவை 10.85, 12.21 என்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துலையும் மத்திய மண்டலத்திலும் திமுக கூட்டணி முதன்மையான இடத்துல இருக்கிறது. அடுத்ததாக 4% குறைவான இடத்துல அதிமுக, அதற்கு பிறகு மக்கள் நீதி மையம் உள்ளதை பார்க்கிறோம். வடக்கு தொகுதிகளில், வடக்கு மண்டலம் அதிகப்படியான தொகுதிகளை கொண்ட 78 தொகுதிகள் இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு வலுவான இடம் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு இருக்கிறது. எனவே இங்கே அவர்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல திமுக கூட்டணியே மீண்டும் முதல் இடத்துல இருக்கு, 42.93%. அடுத்ததாக அதிமுக கூட்டணிக்கு 32.61%. 10% மேலான ஒரு இடத்துல கூடுதலான வாக்குகளோடு திமுக கூட்டணி இருப்பதை பார்க்க முடிகிறது, ஆதரவோடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் ரொம்ப குறைவான வாக்கு சதவீதமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒப்பீட்டு அளவில் அவங்களுக்கு மற்ற மண்டலங்களை விட இந்த இடத்துல தான் 2 கட்சிகளுக்குமே குறைவா இருக்கு. மக்கள் நீதி மையத்துக்கு 2.5, நாம் தமிழருக்கு 2.93, சசிகலா ஆதரவும் 0.54, ரெலவன்ஸ் இல்லைனாலும் அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுற இடத்துல இருக்கிறோம். மத்திய மண்டலத்தில் அவங்களுக்கு டெல்டாவில் 2.17 இருந்தது. மன்னார்குடி, அதே போல் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இடங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊர் அங்கே அடிப்படையிலும் அங்கே கூடுதல் ஆதரவு இருந்திருக்கலாம். இது இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததா சென்னை 18 தொகுதிகள் இருக்கக்கூடிய சென்னையில் 47.27% திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணி 20.81%. கிட்டத்தட்ட 26%க்கும் கூடுதலாக 27% சுமார் அவங்க கூடுதலான மக்களுடைய ஆதரவு இருப்பதை பார்க்க முடிகிறது. சென்னையிலும் மக்கள் நீதி மையத்திற்கு 8.42%. கடந்த தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு அதிகமான சதவீதங்கள் வந்தது. அர்பன் கான்ஸ்டுவன்சியா இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கான ஆதரவு என்பதை நம்ம மேற்கு மண்டலத்திலையும் பார்க்க முடியுது. கோவையில் 9.26, இங்க சென்னையிலையும் 8.42. கடந்த
தேர்தலையும் அவங்க எங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ, எங்க ஆதரவு இருந்ததோ அது இங்க வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. சசிகலா ஆதரவு 0.59, அதை நம்ம நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல நாம் தமிழருக்கு 4.46, சென்னையிலும் நாம் தமிழர் 4.46% பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட தெற்கு மண்டலத்துக்கு பிறகு மத்திய மண்டலம், அதே போல சென்னை அவர்களுக்கு அதிகமான ஆதரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்தமாக மண்டல வாரியாக ஒவ்வொரு அணிக்கும் இருக்கக்கூடிய ஆதரவு எத்தனை சதவீதம் பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த நிலவரத்தை பார்க்கும்போது ஒரு மண்டலத்தில் அதிமுக திமுக கூட்டணி விட கூடுதலாக இருக்கு. மேற்கு மண்டலத்தில் இன்னமும் மேற்கு மண்டலத்தை தங்களுக்கான ஒரு பகுதியாக வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மற்ற மண்டலங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை முழுமையா ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு வடக்கு மண்டலமும் கூட 10% வாக்கு வித்தியாசத்தோடு முன்னிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். 11% தெற்கு மண்டலத்திலும் இருக்குது. இந்த 3 இடங்களும் திமுக கூட்டணிக்கு கூடுதலான இடங்களை கொடுப்பதாகவும் மத்திய மண்டலத்தில் ஒரு அந்த இடைவெளி குறைவாகவும் இருக்குது. திரு ரகுராம், இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதுல அடிப்படையா ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த மற்றவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சேர்த்தே நீங்க பதில் சொல்லலாம். இப்போ இது நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 zones நம்ம 3 குரூப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சென்னை பொறுத்த மட்டும் the contest is very DMK front வந்து they are way ahead of the ADMK front. Looks like they'll sweep the zone. அடுத்து மதுரை ஜோனும் விழுப்புரம் ஜோன்லேயும் DMK front வந்து கம்ஃபர்டபுளாக அஹெட்டில் இருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோனில் ADMK is ahead. தஞ்சாவூர் ஜோன்ல there's a close. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மேற்கு மண்டலத்திலும் அதிக வாக்கு பெற்றது. இப்போ ஏன் அது குறையுது? மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க? இப்போ அதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி செலெக்ஷன். இப்போ நீங்கள் அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டாலினுக்கு 38% சப்போர்ட் வந்துச்சு, மிஸ்டர் இபிஎஸ்க்கு 28% சப்போர்ட் வந்தது. ஜெயலலிதா மாதிரி ஒரு மிஸ் ஜெயலலிதா மாதிரி ஒரு டால் லீடர் இந்த இடத்துல he has stepped into her shoes. அவருக்கு ஏடிஎம்கே கேடர்ஸோட சப்போர்ட் he has won and they feel அவர் மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமோ? அவர் சேலம் மேற்கு மண்டலத்தில் இருக்காரு, அந்த மண்டலத்திலேருந்து வருகிறார் அப்படிங்கிறதுனால கூடுதல் ஆதரவு அதிமுக. அது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் த ஏடிஎம்கேன்றது இஸ் a known thing. இன்னொரு கேள்வி, வடக்கு மண்டலம் பொதுவா கூடுதலாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல நீங்க அங்க ஏடிஎம்கே பிஎம்கே ஃப்ரண்ட் ரொம்ப 10% பின்னாடி இருக்காங்களே. அது நார்த் ஜோன்ல நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்க. நார்த் ஜோன் எதெல்லாம் நீங்க சொல்றீங்க? எங்க இருந்து தொடங்குது? ஸ்டார்டிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டு சிதம்பரம் on the other side. Okay. Complete நடுவுல இருக்க அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸும் 78 constituencies is a very big group. லாஸ்ட் டைம் கூட பிஎம்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு ஒப்பீனியன் ப்ரிவலண்டா இருந்தது. But it is the DMK front that did well in that zone. So இப்போ அதே ட்ரெண்டு சர்வே டேட்டாலையும் கண்டினியூ ஆகுது. பட் இல்லை, போன முறை எனக்கு நினைவு இருக்கு 2019 நம்ம சர்வேலேயே மற்ற மண்டலங்களை விட அந்த டிஃபரன்ஸ் குறைவா இருந்தது வடக்கு மண்டலமா இருந்துச்சு. திமுக கூட்டணி தான் மேல இருந்தது, ஆனா டிஃபரன்ஸ் 4%க்குள்ள இருந்தது. இந்த முறை இன்னும் அதிகமா இருக்கு. இந்த வாட்டி இந்த வன்னியர் இடஒதுக்கீடுலாம் அப்ப கூடுதலா அவங்களுக்கு பலன் கொடுக்கலையா, அல்ல அதை எப்படி பார்க்கணும்? இந்த வாட்டி DMK front has increased their lead and they are in a comfortable position as on today. இது லாஸ்ட் இயர் ட்ரெண்டோட தான் இது ஒத்து போயிட்டு இருக்கு இந்த வாட்டி இந்த மண்டலத்தில். தஞ்சாவூர் மண்டலம் பொறுத்த மட்டும் there's a close fight. Very surprising because it is considered to be a எனக்கு அந்த கேள்வி என்னன்னா, திமுக இடதுசாரிகள் காங்கிரஸ் இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு பார்க்கப்படுற இடத்துல அந்த இடைவெளி ஏன் குறைவா இருக்கு? கொஞ்சம் லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கூட ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த க்ளோஸ் ஃபைட் வந்திருக்கிறது இஸ் அ சர்ப்ரைஸ், பட் இட்ஸ் அ ஃபேக்ட் தட் த ஃபைட் இஸ் வெரி க்ளோஸ். திரு என்றாம், எப்படி பார்க்குறீங்க இந்த சதவீதங்கள்? ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் இருக்கிறதுல 3 மண்டலங்களில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 1ல் இருக்கு, கிட்டத்தட்ட 4ல் இருக்கு, 1 வந்து க்ளோஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இது பார்க்குறீங்க இந்த விஷயம்? இது அந்த கேப் வந்து பெரிய கேப்பாக தான் தெரியுது. இது அகெயின் அந்த முதல்ல நம்ம அந்த ஸ்லைட்ஸ் கொடுத்த அந்த ஃபைண்டிங்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் அது இருக்குது. இதில் சில சர்ப்ரைஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு போலில் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது அந்த இட் பிகம்ஸ் லெஸ் அண்ட் லெஸ் ரிலையபிள். அது ரகுராமே சொல்லுவார். ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தா அதுக்கு ஒரு மதிப்பு வேறு, இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு இது வருமா. அதனால் இது இண்டிகேட்டிவ், ஆனால் இதை வச்சு எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் சென்னையில் கம்ப்ளீட் ஸ்வீப், வைப் அவுட் அது ஆளும் கட்சி அணிக்கு அது கிளியராக தெரியுது. அதை அந்த மாதிரி கேப்பை வந்து க்ளோஸே பண்ண முடியாது.
இந்த இதில். ஆனால் மீதி இதில் இன்ட்ரெஸ்டிங். டாக்டர் சுமந்த், முதல்ல ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் வேர் ஐ டிஸ்அக்ரி வித். இது வந்து இந்த ட்ரெண்ட் ஐ அக்ரி. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட ஓவராலா முன்னிலையில் இருக்கிறாங்கிற ட்ரெண்ட் நான் ஏத்துக்கிறேன். முதல்ல வந்து திமுக பிளஸ் அதிமுக இங்க டோட்டல் போட்டீங்கன்னா உங்களுக்கு 65% தான் வருது. பாராளுமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 83-84% இந்த 2 கட்சிகள் மட்டும் சேர்ந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி மக்கள் நீதி மையம் இருந்தாங்க, நாம் தமிழர் இருந்தாங்க, அமமுக ஆஃப்கோர்ஸ் அவங்க இண்டிபெண்டன்ஸாக போட்டியிட்டாங்க. ஸோ இதுல 3 சர்ப்ரைஸ். ஒன்னு வந்து இந்த மற்றவை 10% வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அன்டிசைடடா இருக்கலாம். இல்ல அன்டிசைடட் தெரியாதுங்கிறது ஒரு 12% இருக்கு. மற்றவை நம்ம கேட்க. சோ அந்த 12%ம் ப்ரொபோர்ஷனேட்டா திமுக அதிமுக பக்கம் போறாங்க. மற்ற கட்சிகளுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னு வைங்க. மற்றவைங்கிறது யார்? இப்போ தென் மாவட்டங்கள சரி ஓரளவுக்கு புதிய தமிழகம் போன்ற இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ அமமுகங்கிறது இப்போ டெக்னிக்கலி வில் பி சசிகலா அணி ஒன்லி இன் திஸ் போல். அதுவும் வந்து தென் மாவட்டங்கள 1.6 இல்ல இதுல நம்ம அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. திருமிகு சசிகலா இடத்துல அமமுக தேமுதிக கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அது இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம் இல்லையா? அமமுக வைக்கலாம். ஏன்னா சசிகலா தானே அமமுகவாக தானே அவர்கள் கருதப்பட்டார்கள். சோ அது ஒண்ணு. எனக்கு இதுல 2 விஷயம் தெரியணும். ஒன்னு மிஸ்டர் ரகுராம் கேள்வி, இந்த 10.5% ரிசர்வேஷனுக்கு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டுக்கு முன்பாக செய்யப்பட்ட போல் மாதிரி தான் எனக்கு. அதாவது 60% வந்து பிப்ரவரி 15க்கு முன்பு இல்ல ஆரம்பிச்சதே பிப்ரவரி 18க்கு பிறகு. இல்ல அவர் வந்து சசிகலா அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பே 60% இந்த போல் முடிக்கப்பட்டது அப்படிங்கறத அவர் சொன்னார். சோ அந்த இம்பாக்ட் ஏன்னா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வடக்குல கிட்டத்தட்ட ஒரு 25-30 தொகுதிகளில் 15-25% வாக்குகள் வாங்கக்கூடிய நிலையில இருக்காங்க. சோ அதிமுக உடைய அங்க ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் நடக்கலாம்ல. இல்ல அது ஒன்னு இருக்கு. கன்சாலிடேஷனே நான் பேசல. நான் திமுக 42% எடுக்கலாம். பட் அதிமுக பிளஸ் பாமக 32% எடுக்கிறது தான் நான் போறேன். அது வந்து இட்ஸ் டூ லோ. ரெண்டாவது பாயிண்ட் வந்து சென்னை வந்து இட்ஸ் ஃபேர்லி கிளியர் தட் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் திமுக பக்கம் போகணும். ஆனால் இதுல வந்து இந்த மற்றவைக்கு 10% வருவதற்கு ஒரே ஒரு பாயிண்ட். பாராளுமன்ற எலெக்ஷன்ல மற்றவைக்கு 7% வாக்குகள் கிடைத்தன. அந்த மற்றவையில அமமுகவும் இருந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட 4.5% வாக்குகளை 4.9% வாக்குகள் நம்ம தனியா வச்சிருந்தோம். பட் இட் வாஸ் கெப்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க இண்டிபெண்டன்டா தான் போட்டிட்டாங்க. சோ அவங்களோட சேர்த்தே 7% வரும்போது ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5%, நோட்டா 1%. சோ இந்த மற்றவைக்கு 10% வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மற்றவை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, எப்படி வரும்? நீங்க இது பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஜோன்லயும் சென்னையிலயும் ஒரு 6% தான் மற்றவை சொல்லியிருக்காங்க. சவுத் ஜோன்ல மட்டும் ஒரு 13.91% மற்றவை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எலெக்ஷன்ல ஒரு எமோட்டிவ் இஷ்யூ இல்லைன்னா ஒரு லீடரோட நல்ல இம்பேக்ட் இருந்ததுன்னா இந்த மற்றவைகள்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு எமோட்டிவ் இஷ்யூ இல்லாதப்போ ஒரு அன்டிசைடட் சினாரியோ ப்ரிவைல் ஆகிறப்போ அவங்க வந்ததுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க. நம்ம ஒரு கொஸ்டினுக்கான மற்றவை என்னான்ட்டு யாரான வரட்டும், நல்லவராக வரட்டும், எங்களுக்கு நல்லது பண்ணுறவர் வரட்டும், இந்த மாதிரி பதில் அவங்க கொடுக்குறப்போ நம்ம இது வந்து அவங்களா வந்து நம்மளுக்கு சொல்கிற பதில் நம்ம பதிவு பண்ணுறோம். நம்ம கொடுத்த ஆப்ஷன் அவங்க வந்து மற்றவையில் எங்களுக்கு ஒப்பீனியன் போடுங்க சொன்னதில்லை. அவங்க இதர கருத்து கீழே அவங்க கொடுத்த கருத்தை நம்ம பதிவு பண்ணது இத்தனை பேர் இருக்காங்க. இட் இஸ் ஸோ ஸ்கேட்டர்ட் தட் இட் கேனாட் பி குரூப்ட். அது போறவர் நம்ம இந்த ஜோனுக்கான நீங்கள் அந்த ஓட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வின்னர் அண்ட் ரன்னர் அப் இஸ் குவைட் கிளியர். ஓகே. ஸோ அதனால இது வந்து இட் இஸ் present there but it does not impact the outcome of the study in any manner. ரைட். திரு மணிவண்ணன், இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு மண்டல வாரியாக வந்திருக்கிற முடிவுகளில் நீங்கள் இந்த எனக்கு ரொம்ப குறிப்பாக வடக்கு மண்டலம் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்னாடி அங்கே களத்திலையும் பணியாற்றியவரும் கூட. ஆமா, நான் வட மாவட்டங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், தென் மாவட்டங்கள்லையும் பணிபுரிந்திருக்கேன். பட் வட மாவட்டங்களில் 10% வேறுபாடுங்கிறது எனக்கு பெருசா படலை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு 10% இந்த கேப் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்கு. அப்போ இது வந்து இந்த போலிங் வந்து அக்யூரேட்டா இருக்கும் பட்சத்தில்
பிஎம்கே உடைய ஓட் பேங்க்ங்கிறது தொடர்ந்து சரிந்து கொண்டே இருப்பதைத்தான் இது காட்டும் என்று நினைக்கிறேன். அது தேர்தல் முடிவு தான் அதை சரியா சொல்ல முடியும். தியரட்டிக்கலா பார்க்கும்பொழுது கடந்த தேர்தல்களில் அவங்க பெற்ற வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று வாங்கின வாக்குகள்லாம் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் உண்மையிலே அது ஆச்சரியமாக தான் இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு திமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதும் போலிங் இந்த சர்வேல அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சரிஞ்சிருக்கிறதும் ஆச்சரியமாக தான் இருக்கு வட மாவட்டங்களில். திரு அருண்ராம், இதை இந்த மண்டல வாரியான முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட வியூ என்ன இருக்கு? இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கு. பிகாஸ் இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் ஏஐஏ டிஎம்கே இந்த சென்ட்ரல் ஜோன். நீங்கள் மத்திய மண்டலம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மர்ஸ், எத்தனை ஃபார்மர்ஸ் இதில் சர்வேல வந்திருக்காங்கன்றது இங்கே குறிப்பாக தெரியுது. ஏன்னா they are doing very well relative going by the rest of the data. Central மத்திய மண்டலத்தில் ADMK is doing better than in many other places where actually farmers are in a majority. I mean it's a considerable number. Kaveri Delta, Trichy, Tanjavur அந்த இடத்துல எல்லாம் அது வந்து I'm a little surprised about that. So it also shows that farmers protest support பண்றவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க, ஆனாலும் they are doing very well. And West Zone, of course, இன்னொரு விஷயம் வந்து I don't know if maybe your next question will have it. இதுல ஒரு caste factor வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமோ இல்லையான்றது எனக்கு தெரியாது இந்த சர்வேல. So I think that plays a major role. If you have excluded it, or maybe your next presentation may show that. இப்போ வெஸ்ட் மண்டலத்துல நீங்க பாத்தீங்கன்னா of course we know that there is this Gaunda Mukulattur அந்த ஒரு டிவிஷன் இருக்கும். And this government is being increasingly seen as a pro-Gaunda government. அது ஒரு அளவுக்கு, ஒரு பெரிய அளவுக்கு அது வந்து EPSக்கு வந்து அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன், if the survey is right. So I think the caste factor should be factored in when we look at the other things. So central Kaveri Delta area வந்து ADMK is doing very well, surprisingly for me. And West Zone, of course, everybody expected that they will do well. Yes. The caste factor எந்த அளவுக்கு is going to play out is a big question. தேவர் vote எப்படி நம்ம ரகுராம்ட்ட கேட்கலாம். அது சாதி அப்படிங்கிறது இங்க வந்து தொடர்ந்து வாக்களிக்க முறையில இருக்கா அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து ஜாதி அடிப்படையில இன்டர்பிரேட் நிச்சயமா அப்படி கேட்கல பண்ணல. ஆனா அது ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் டேட்டால. டேட்டா வந்து அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது சந்தோஷம் தான். எங்களோட சைட்ல அதுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இல்லை. இந்த மாதிரி ஒரு குவான்டிடேட்டிவ் சர்வே பண்ணுறதோட அடிப்படை காரணமே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம படம் பிடிச்சி காமிக்கணுன்றது தான். த கிரவுண்ட் ரியாலிட்டி குட் பி கான்ட்ரரி டு த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் ஜோன். ஸோ வி ஃபீல் திஸ் குட் பி அ ப்ரெடிக்டர் ஆஃப் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் தட் வில் கம். ரைட். மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிமுகவுக்கு மேற்கு மண்டலத்துல தொடர்ந்து ஒரு சாலிட் இப்போ 2016 இருக்கு. சோ அத வந்து பியூரா ஒரு காஸ்ட் இதனால தான் அவங்களுக்கு அது ஒரு பெருமை அப்படிங்கறதா இருக்கலாம்ன்றது திரு அருண்ராமோட ஒரு மண்ணின் மைந்தர்ங்கிறது எப்பவுமே இங்க ஒரு பெருமை இருக்கும். அப்படி ஒருவேளை அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கறத அவர் முன்வைக்கிறாரு. ஆனா நம்ம வந்து பார்க்கும்போது அகைன் மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் அந்த அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல கூடுதலான சதவீதம் வரதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நீங்க வந்து 8.42% சென்னை, 9.26% மேற்கு மண்டலங்கள், பெரிய சதவீதம். அதுதான் யாருடைய ஓட்டு? அதுதான் வந்து இட்ஸ் a very very important question. மக்கள் நீதி மையம் இப்போ எவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து நாங்க மக்கள் நீதி மையம் ஒருவேளை ஒரு இது வந்து ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் அதை வந்து பிரிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு செக்மெண்ட் வந்து டெஃபினட்டா அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறாங்க. அதாவது இளைஞர்கள் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் வந்து நாங்க போடணும்னு நினைப்பாங்க. சேஞ்ச் என்ற மைண்டா இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனா மாற்றம் வேணுங்கிற ஒரு மனநிலை வெளிப்படுதா அப்படிங்கிறது அதுக்கான மாற்று ஏற்பாடுகளா இவங்க எல்லாம் அதுல வராங்களாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒரு ஆட்சி அமைப்போது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தான் பாப்புலர் லீடர் அல்லது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்காக முதன்மையான தலைவராக இருக்கிறார் அப்படின்னா, அதே போல 4 மண்டலங்கள்ல திமுக முன்னிலை இருக்கிறது. ஒரு மண்டலம் மட்டும்தான் இணையான கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவிலான போட்டி, மற்ற இடங்கள்ல நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா எத்தனை இடங்களாக இது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமா இருக்கு. ஒரு ஆட்சிக்கு 118 இடங்களை பெறக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. அப்போ ஒரு பெரும்பான்மை அப்படிங்கிற இடம் கிடைக்கிறதா, யாருக்கு எவ்வளவு, எந்த கூட்டணிக்கு எத்தனை இடங்கள், அது ரொம்ப முக்கியமான கேள்வியா வருது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம்.
அந்த யாருக்கு எத்தனை இடங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ அடுத்த இதில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், ஒவ்வொரு மண்டல வாரியாக நம்ம வந்து இந்த இடங்களை பிரித்திருக்கிறோம். அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் கூட பார்க்க முடியும். தெற்கு மண்டலத்தில் 45லிருந்து 49 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கிறது. அதிமுகவுக்கு 11லிருந்து 15 இடங்கள். மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே சதவீதத்தில் இருந்த அடிப்படையிலும் பார்க்கும்போது 28லிருந்து 31 தொகுதிகள் அதிமுகவுக்கு, 11லிருந்து 14 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு. மத்திய மண்டலம் திருச்சியில் தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் 14லிருந்து 15 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு. அதைவிட கூடுதலாக திமுக கூட்டணிக்கு 21லிருந்து 22 இடங்கள் கிடைக்கும். 36 தொகுதியில் 21லிருந்து 22 அப்படிங்கிறது திமுக கூட்டணி. வடக்கு மண்டலத்திலும் அதிகமான இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றுவதாக இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 54லிருந்து 59 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கலாம். அதே போல அதிமுக கூட்டணிக்கு 19லிருந்து 24 இடங்கள் கிடைக்கலாம் என்பதாக இந்த கணிப்பில் வரக்கூடியதை பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 18 தொகுதியிலுமே 17லிருந்து 18 இடங்கள் அப்படின்னு திமுக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் அதிகபட்சமாக கிடைக்கலாம் அப்படிங்கிறதாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. அதிகப்படியான இடங்களை வடக்கு மண்டலத்திலிருந்து 54லிருந்து 59 இடங்கள் திமுக கூட்டணிக்கு. அதேபோல் அதற்கு அடுத்ததாக தெற்கு மண்டலத்தில் 45லிருந்து 49 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கிறது. சென்னை ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறது. அப்படின்னும் போது இது ஒட்டுமொத்த எண்ணிக்கையாக எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். 2 கூட்டணிகளுக்குமான ஒட்டுமொத்த இடங்கள், தமிழகத்தில் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்கிற ஒட்டுமொத்த அந்த எண்ணிக்கை, திமுக கூட்டணிக்கு எவ்வளவு, அதிமுக கூட்டணிக்கு எவ்வளவு என்கிற எண்ணிக்கையில் இதில் ரேஞ்சாக கொடுக்குறோம். இந்த எண்ணிக்கையிலிருந்து அந்த எண்ணிக்கை வரைக்கும் வர முடியும் என்பதில் 151லிருந்து 158 இடங்களை திமுக கூட்டணி பெறும் என்பது இந்த கருத்து கணிப்பினுடைய மிக முக்கியமான முடிவாக இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு 76லிருந்து 83 இடங்கள் வரை வரலாம் என்பதும் இந்த கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மற்ற கூட்டணிகள் யாருக்கும் எந்த இடமும் இல்லை என்பதாக இந்த கருத்து கணிப்பிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. மக்கள் நீதி மையத்திற்கு, நாம் தமிழருக்கும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேமுதிகவை பொறுத்தவரை இந்த சர்வேல பெரிய அளவுக்கு இடம்பெறல. ஏன்னா அந்த காலகட்டம் வேறாக இருந்ததுனால அவங்களுடைய முடிவை நம்ம உறுதியான முடிவாக பார்க்க முடியாது என்றாலும் கூட இதில் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு 151லிருந்து 158 இடங்களை பெற்று ஆட்சியை அமைக்கும், புதிய ஆட்சி மலரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவாக இருக்கிறது. அதிமுகவுக்கு 76லிருந்து 83 இடங்கள் என்பதாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுராம், அடிப்படையில் ஒரு பிரதான கேள்வி வரும். தலைவருக்கும் 10% வித்தியாசம், கூட்டணிகளுக்கும் 10% வித்தியாசம். எல்லோருமே சொன்னது 5% கடந்துட்டா ஸ்வீப் அப்படின்னாங்க. அப்ப இது இந்த எண்ணிக்கை இன்னும் முழுமையா பெரிய அளவுக்கு ஸ்வீப்பா தானே வரணும். ஆனா இது இந்த எண்ணிக்கை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இது வந்து நம்ம இந்த சீட் ப்ரொஜெக்ஷன் ஜோன் வைஸ் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஜோனில் அவங்க எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு ஜோன் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஜோன்ஸில் டிஎம்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடியதா இதை பார்க்கக்கூடாது, ஜோன் வைஸ் அந்த சேஞ்சஸ் இருக்கு. ஜோன் வைஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கூட்டினா இந்த மாதிரி வந்திருக்கு. வெஸ்ட் ஜோன்லேயும் சென்ட்ரல் ஜோன்லேயும் அவங்க கேப் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சீட் வந்திருக்கு. ரைட். திரு ராம், இறுதி நிலவரம்னு சொல்லிடலாம். 151 இடங்கள்லேருந்து 158 இடங்கள் வரைக்கும் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 76லிருந்து 83 என்பது இந்த கணிப்பினுடைய முடிவாக இருக்கிறது. உங்க பார்வை. அந்த ஷேர் ஆஃப் த வோட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 percentage points. அப்புறம் அன்டிசைடட்ஸ், இன்னும் நான் முடிவெடுக்கவில்லை, சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்கிறவங்கள கணிசமாக இருக்குது. அதை ப்ரொபோர்ஷனேட்டாக இது பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணிங்கன்னா திமுக தான் இன்னும் அதிகமாக மேலே போகும். அதனால் இவ்வளவு கேப் இருக்கும்போது என்னோட பார்வையில் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இட் வில் கோ மச் ஹையர். ஒரு பெரிய 151 to 158 விட கூடுதலாக இன்னமும் சில இடங்கள் வரலாம் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த சீட்டை, அதாவது ரொம்ப நாளாக இது பார்த்துருக்கோம், ஷேர் ஆஃப் த வோட்டுங்கிறது ரொம்ப ரிலையபிளான டேட்டா. சீட்ஸ் கொடுக்கறது வந்து சாதாரணமாக ரகுராம் போன்றவங்க ஒரு சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா அது என்ன ஃபார்முலான்னு கேட்பாங்க. அது எந்த ஃபார்முலா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை நம்ம ஊரில். அதனால் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான் இருக்குது. அதனால் அது ரொம்ப கடினமான ஒரு சவால் தான் அது, டு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் ஷேர் த வோட்ஸ் டு சீட்ஸ். யாரும் அதை இந்தியாவில் எந்த போல்ஸ்டரும் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணதில்லை. ஆனால் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், ஒரு ரேஞ்சு கொடுப்பாங்க, கேர்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. தேர்தல் எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறது உறுதிப்படுத்திட முடியும். எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இன்னும் கூட கூடுதலாக வரலான்றது எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தெரியும். அந்த கேப்பில் ஷேர் ஆஃப் த வோட்ஸ் பர்சன்டேஜ் பாயிண்ட்
இப்போ நான் 10%ங்கிறது அதிகமாக ஆகும், 10% விட மேலே தான் ஆகும். ஏன்னா அந்த இடைவெளிங்கிறது இன்னும் கூடுதலாகலாம் அப்படிங்கிறீங்க, மற்றவர்களுடைய வாக்குகள் ஆகிறது ஆல்மோஸ்ட் சர்டன். ஏன்னா அன்டிசைடட் சொல்ல மாட்டேங்கிறவங்க அது இட் வில் டிவைட் இன் தட் ப்ரொபோர்ஷன். ரைட். அண்ட் அவ்வளோ கேப் இருக்கும்பொழுது இன்னும் மேலே தான் போயிட்டு இருக்கோம். திரு மணிவண்ணன், இது இன்னும் கூட கூடுதலாகலாம் அப்படிங்கிற பார்வையை திரு ராம் வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இடங்களுக்கு? இல்ல, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க வாக்குகள் எத்தனை சதவீதம்ங்கிற அந்த எஸ்டிமேட்டட் ஓட் ஷேர் இருக்கு பாருங்க, அதை வந்து எஸ்டிமேட்டட் சீட் ஷேராக மாற்றுறதுங்கிறது ஒரு இந்தியா போன்ற ஒரு டைவர்ஸான பல்வேறு மொழிகள், மத இன ஜாதிகள், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சமூகத்தில் கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் இந்த 10% புள்ளி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்ஜின். இது இந்த இருக்கிற வரப்போகிற 2 வாரத்தில் இன்னும் ஆக்சிலரேட் ஆகும், வேகப்படுமே தவிர இது குறையதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அகெயின் ஐ கேன் பி ராங். பட் அந்த பாஸ்ட் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி 10% ஓட்டு வித்தியாசம் இருந்தால் நிச்சயமா அது அதுலதான் ஒரு டிஃபரன்ஸ் குறிப்பிட்டாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை திரு ரகுராம் குறிப்பிட்டாரு. இது ஒட்டுமொத்த ஸ்டேட் வைடு 10% இல்ல, ஒவ்வொரு மண்டலத்திலையும் வரக்கூடிய சதவீதத்திலிருந்து நம்ம எண்ணிக்கையை சொல்றோம். சில மண்டலங்கள்ல 4% இருக்குது அந்த டிஃபரன்ஸ். அப்படிங்கும்போது அது குறையலாமா? இது இந்த கணக்கை தாண்டி இந்த மாதிரியான எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு மூட் செட் ஆகுது இல்லைங்களா, ஒரு வாக்காளர்கள் மனோநிலைங்கிறது ஒன்று செட் ஆகிடும். அதுதான் வந்து கடைசி நேர ஸ்வீப்போ அல்லது பெரிய லேண்ட்ஸ்லைடுகோ இட்டு செல்லுது. எனக்கு இன்னும் இந்த நீங்க சொல்ற இந்த 151 சீட்லேருந்து 158 சீட்டுங்கிறது ஏற்கனவே ஒவ்வொரு 2 கருத்து கணிப்புகளையும் வந்த அதே ஒரு விஷயம் தான் அது. ஐ திங்க் சி ஓட்டர்ங்கிற ஒரு சர்வே நிறுவனம் கூட இதே மாதிரி தான் ஒரு கணிப்பை வெளியிட்டது. அவங்க எல்லாருமே மாநில முழுக்க எடுத்து சொன்னாங்க, நம்ம மண்டல வாரியாகவும் யாருக்கு என்ன அப்படிங்கிற அந்த மைக்ரோ லெவல்ல இந்த விஷயம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் பண்ணிருக்கீங்க ஜோனல் லெவல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து 150 சீட்டுங்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவா, ரொம்ப ரிஸ்க் அவர்ஸா அவங்க சொல்லிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஓகே, ரைட். ஒரு சேஃப் ப்ளே அப்படிங்கன்னு சொல்றாருன்றீங்க. நம்ம ரகுராம் அதை கேட்கலாம். திரு அருண்ராம், உங்களோட பார்வை என்ன? திரு அருண்ராம், கார்த்திக், ஹிஸ்டரி என்ன காட்டுதுன்னா, நீங்க மிஸ்டர் என்ராம் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சர்வே காட்டும்போது இட்ஸ் ஆல்வேஸ் த ட்ரெண்ட் வுட் கண்டினியூ. ஆனா ஐ ஹாவ் அ கேவியட். ஆனா 2 வாரம் இருக்கு. 2 வாரம் 2 weeks இஸ் ஆல்மோஸ்ட் எட்டர்னிட்டி இன் பாலிடிக்ஸ் as we call it. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ பட் 2 things we have to consider. ஒன்று வந்து 2 கட்சிகளும் 2 அணிகளும் வந்து அவங்களுடைய கார்ட்ஸ் வந்து they have already played. They have presented the manifesto, they have made charges, counter charges, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த 2 வாரத்தில் யார் வேணா ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரம்ப் கார்டு could also come from outside. You never know. It could be people who have retired from politics, keeping away from politics. It could be a corruption allegation through a third person. அது என்ன நடக்க போறது தெரியல. பட் ஆனா இப்போ presuming that if the trend continues and if these readings are right, it is the possibility is that அந்த மார்ஜின் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட். திரு சுமந்த், அதாவது பிராடா இந்த ட்ரெண்ட் ஐ அக்ரி. திமுக கூட்டணி நிச்சயமா முன்னணியில இருக்கிறாங்க. பட் அகெயின் திரு ராம் சொன்னது போல 10% ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் இருந்தா this should be closer to 180, not 150. ரெண்டாவது, இதுல எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் அந்த வடக்கு தான். வடக்குல 2 பெரிய கட்சிகளும் சேர்ந்து 30% தான் வாக்குகள் பெறுகிறார்கள் என்றால் there has been a serious erosion in their vote bank. அதற்கு வந்து அடையாளம் தெரியல. சோ கடந்த முறை எனக்கு இந்த மாதிரியான சில கேள்விகள் இருந்துச்சு. நான் திரு ரகுராமட்ட நேரலையிலேயே வச்சிருந்தேன். வடக்கு மண்டலத்திலும் கூடுதலா திமுக கூட்டணி இருக்கான்னு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அது அப்படியே தான் வந்துச்சு. 7 இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி இருந்தது. இல்ல ஆமா. பட் இப்போ இதுல என்னன்னா, இந்த உங்களுக்கு vote share of difference of 10%, yes, and upper limit of 24 seats to AIDMK alliance in வடக்கு மண்டலம் is simply not possible. 10% மேல உங்களுக்கு vote share difference வச்சுக்கிட்டு இவங்களுக்கு 24 அவங்களுக்கு 54ன்னு வரதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதுதான் திரு என்ராம், அதே போல திரு அருண்ராம் உள்ளிட்ட எல்லாருடைய பார்வையும் அது இருக்கிறது என்னன்னா, இன்னும் கூட தான் செய்யும் இந்த மற்றவர்கள். அதெல்லாம் இந்த vote share difference சரியாக இருந்தால்
and I am not sure it is correct because 65% தான் ரெண்டு பேருடைய டோட்டலும் வருது. அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸே இல்ல. அது குறைஞ்சது இன்னும் கூடுதலா 80% அப்படின்றீங்க. ஆனா இந்த முறை இப்ப நீங்க சில மண்டலங்களை பார்க்கும்போது மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 10க்கு வர்றாங்க. ஆமா 8% வர்றாங்க. அப்ப அது எல்லாம் அப்புறம் நாம் தமிழருக்கு கூடுது. இல்ல உங்களுக்கு மக்கள் நீதி மையம் பிளஸ் நாம் தமிழர் பிளஸ் அமமுக பிளஸ் மற்றவை பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சை அண்ட் நோட்டா. ஐ காட் யுவர் பாயிண்ட். எல்லாம் சேர்ந்தாலும் 20 தான் வரணும். 80% இங்க இருக்கணும். அந்த 15% தான் எங்க போகுது என்னங்கிறது இப்ப டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. It may well be distributed in the same way, yes, giving the same result, but 10% vote share difference இருந்தால் திமுகவுக்கு இன்னும் கூடுதலான ரொம்ப முக்கியமான. எஸ் சார். அதாவது இந்த எனக்கு என்ன ஆழமான நம்பிக்கை இருக்குன்னா, இந்த ஷேர் ஆஃப் த ஓட்ஸ் சரியாக போல் செய்தால் ஆனஸ்டாக செய்யணும். ஒன்று மெத்தடாலஜி ரிவீல் பண்ணணும், அது பண்ணியிருக்காங்க. மூணாவது ட்ராக் ரெக்கார்ட். 1989 நாங்கள் அவரோட ஃபஸ்ட்டு வெஞ்சர் நினைக்கிறேன் சீரியஸ் இது. திமுக ஒரு 2/3 மெஜாரிட்டின்னு யாருமே சொல்லலை, அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அண்ட் உங்களுடைய கன்சிஸ்டண்ட்டாக யோபின் அந்த டைரக்ஷன் சரியாக வந்திருக்கு. ரேண்டம்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நாட் ஜஸ்ட் த நம்பர்ஸ். அது செய்தால் நான் வந்து இந்த சீட்ஸை விட ஷேர் ஆஃப் த ஓட்டு பார்ப்பேன். ஆனால் அந்த ஷேர் ஆஃப் த ஓட்லேருந்து ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும் நமக்கு. கெஸ்ட்னு கூட சொல்ல வேணாம்ப்பா, எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ரேஞ்சு கிடைக்கும். சுமந்த் ராமன் சொன்னார், இது உண்மையாக இருந்தால், இது கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்தால் இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும். அதில் சில கேவியாட்ஸ் இருந்திருக்கு. அதுதான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன் திரு ரகுராம். இப்போ வந்து அமமுக தேமுதிக கூட்டணி ரொம்ப முக்கியமாக அதுவும் பார்க்கப்படுது. வடக்கு மண்டலத்தில் தேமுதிகவுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு ஓட் ஷேர் வச்சிருந்துருக்கிறாங்க. இந்த முறை அதுலேருந்து குறையும் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட அதுவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இதில் எந்த பாதிப்பையும் உண்டாக்காதா, அல்லது அது வேறு விதமான ஒரு இதாக வரும்? அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கணக்கில் எடுக்கவே இல்லை இதில். இல்லை, இப்போ என்னன்னா நம்ம வின்னர் அண்ட் ரன்னர் அப் அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஒன்று. ரெண்டாவது அவங்கள தவிர்த்து இருக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள பாதிக்குமானா அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். இல்லை, பாதிக்காது. அது என்னவா இருந்தாலும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கள் சர்வேல தெரியல, டேட்டா இல்லை அதுக்காக. ஓகே, அதனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருந்தாலும் வின்னர் அண்ட் ரன்னர் அப்போட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்காது. இல்லை, இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னா, இது மார்ச் 15ஆம் தேதியோட இந்த சர்வே முடியுது. எஸ், இடைப்பட்ட காலத்தில் நம்ம எடுக்க தொடங்கினது பிப்ரவரி 18. அப்போ வந்து சசிகலா ஓய்வு பற்றி அறிவிக்கல, அமமுக தேமுதிக கூட்டணி வரல. சசிகலா ஓய்வு என்பது அதிமுகவுக்கு கூடுதலான பலமாக வாக்குகளாக வரும்னு கணிக்கப்படுற இடத்துலலாம் இது எந்த மாற்றத்தையும் உண்டாக்காதா? இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம மார்ச் 15 வரலும் நம்ம கிட்ட இருந்த டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இஃப் த சேம் conditions prevail till April 6th, this will be the finding தான் நம்ம சொல்றோம். April 6th அன்னைக்கு இதுதான் ஃபைண்டிங் வரும். நடுவில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டும் நடக்காது. யாரும் வந்து ஒரு நம்ம பேசுறது இன்னைக்கு 15ஆம் தேதி வரைக்குமான நிலை தான் நம்ம பேசுறோம். நிலையை வச்சு நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது அது வரல. ஆனா அந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடியே நிலை மாறி இருக்கே அப்படின்னு கேட்கிறேன். அரசியல்ல இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்ணி பாதி வழியில நடந்ததுனால நாங்க அதை ஃபேக்டர் இன் பண்ணலன்றது கூட நம்ம வெளிப்படையா. ஆமா, அதுல வெளிப்படையா இருக்கும், டேட்டால வெளிப்படையா இருக்கும், ஆய்வுல வெளிப்படையா இருக்கும், இதுதாங்கிறத சொல்றோம். ஆனா அது எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாதா இதுல இந்த முடிவுல நான் கேட்கிறேன். இல்ல, கண்டிப்பா ஏற்படுறதுக்கு நம்ம கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றதுக்கான டேட்டா இல்ல. ஓகே, கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து சொல்லுங்க. இந்த 2 வாரம் ரொம்ப குரூஷியல் பீரியட். எலெக்ஷன்ல 1 வாரமே அதிக நாட்கள்னு சொல்லுவாங்க, 2 வாரம் இருக்கு. இப்ப இதுல வந்து ஏதாவது மாற்றங்களை களத்துல டிராஸ்டிக்கா இல்லாத பட்சத்துல சேம் இதுதான் போகும்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? இப்ப 2 ஜோன் பாக்குறோம். ஒன்று வந்து வெஸ்ட்டில் வந்து அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க, சென்ட்ரல் ஜோன்லேயும் அந்த மார்ஜின் கொஞ்சம் 4% அப்படின்னு இருக்குது. அப்போ இதை எப்படி போகும்னு பார்க்குறேன். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கே வந்து அஹெட் நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு 151 to 158 சீட்ஸ் வரும் சொல்லியிருக்கோம். ராம் சார் 180 வரலாம் சொல்கிறாரு. பலரோட கருத்தும் அதுவா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் அதிகமா டாக்டர் சொன்னாரு. நான் சொல்றது வந்து நீங்க கொடுத்திருக்கிற 10-11% டிஃபரன்ஸ் இன் வோட் ஷேர் அக்யூரேட்டா இருந்தால் இட் ஷுட் டிரான்ஸ்லேட் இன்டு மோர் சீட்ஸ். அதான் 180. இப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட கன்சர்ன் என்ன, என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா, டிஎம்கே இந்த 10% பாயிண்ட் லீட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தே ஷுட் அதே ப்ரொபோர்ஷனில் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஓட் போட்டாங்கன்னா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாக்டர் சுமன் சொல்கிற மாதிரி அந்த 80% லெவலுக்கு வந்துடும். அது இப்போ இதில் டிஎம்கேக்கு வந்து
அவங்க வின்னிங் பொசிஷனில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு என்ன காரணம்னா நியர்லி 37.96% வந்து ஸ்டாலினோட லீடர்ஷிப் சொல்றாங்க டிஎம். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருளாதார நிலை பாதிப்பு தான் ஸ்டில் எஃபெக்டட், நாங்க மீளவில்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அவங்கள 41% டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லியிருக்காங்க. 22% தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட கொரோனால பாதிப்புக்குள்ளாகி பொருளாதார பாதிப்புக்குள்ளாகி அதிலிருந்து மீளவில்லைன்னு சொல்லக்கூடியவங்க அதிகமானவர்கள் திமுக 41%, இவங்களுக்கு 23% தான். டிஎம்கே இஸ் கெய்னிங் தேர். நம்பர் 1. நம்பர் 2, விலைவாசி தான் நிறைய விலைவாசி ஏற்றம் எங்களை பாதிச்சிருக்குன்னு சொன்னவங்கள 40% வந்து திமுகவுக்கும் 29.35% அதிமுகவுக்கும் போட. விலைவாசிங்கிறத நீங்க வந்து இந்த டீசல் பெட்ரோல் விலை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல சிலிண்டர் விலையா, அல்லது ஒட்டுமொத்த விலைவாசி ஏற்றத்தினால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சொன்னவங்கல 40% அங்க ஒரு 10% பாயிண்ட் கூடுதலாக திமுக வாங்கியிருக்கு. அது டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த். இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து 28% சிஎம் கேண்டிடேட் பேக்கிங் வாங்கியிருக்காரு. தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் ஹிம். ரெண்டாவது வந்து அவங்க வெஸ்ட் ஜோன்ல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத சமயத்தில் அவங்க லீட் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டிஎம்கே ஃப்ரண்ட். அண்ட் ஏடிஎம்கே வந்து they have retained their past strength. அண்ட் தஞ்சாவூர் ஜோன்ல எப்படி ஃபைட் வந்து நேரோ டவுன் ஆச்சுன்றது ஒரு இட்ஸ் a big question mark, but that is what the data says and we have presented it. Maybe there is organizational weakness in the opposing front. That could be one reason. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்னாலயும் திமுக அல்லது கூட்டணிக்கான அதுல இருக்கலாம். என்னோட பர்சனல் ஒபினியன் that could only be the single point reason, because அங்க வந்து அது எல்லா இடத்துலயும் தான இருக்கும். ஏன் அது வந்து டெல்டா மண்டலத்துல அப்படி அது சென்னையில இல்ல, நார்த் ஜோன்லயும் சவுத் ஜோன்லயும் இல்ல. அவர் அங்க விசிபிளா தெரியலாம் அல்லது உணரக்கூடிய அளவுக்கு அது இருக்கலாம். அது இல்ல, அது mostly absent. ஒரே ஒரு பாயிண்ட், இந்த தேர்தல் அறிக்கை இரு கட்சிகள் if I remember 10th 11th அந்த வாக்குல தான் வந்து தேர்தல் அறிக்கைகள் வெளியானது. ஆமா, அது இதுல பெருசா ரோல் ப்ளே பண்ணல. அந்த இம்பாக்ட் அந்த 6 கேஸ் முழுமையா அதுல வந்திருக்க வாய்ப்பு இல்ல. 1500 ரூபாய் அந்த இம்பாக்ட் வந்து இதுல ஃபேக்டர் ஆயிருக்குமா அப்படிங்கிறது அதுதான். இந்த 2 வாரத்துல 2 வாரம் பிளஸ் நம்ம ஒரு வாரமும் எடுத்துக்கலாம். ஏன்னா 15 வரைக்கும் தான் நம்ம டேட்டா எடுத்திருக்கோம். மார்ச் 15 வரைக்கும், இன்னைக்கு 22க்கு வந்துட்டோம். அதுல ஒரு வாரம், இந்த 2 வாரம், இந்த 3 வாரம் என்னங்கிறதும் பார்க்க வேண்டியது. அந்த ஒரு வாரத்தை விட எனக்கு வாட் ஸ்ட்ரைக்ஸ் மீ இஸ் February வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் த போலிங் வாஸ் ஆஃப் தி சர்வே வாஸ் கம்ப்ளீட்டட்ங்கற போது கிட்டத்தட்ட இப்போ 21 டேஸ் ஆயிருக்கு. அந்த 21 டேஸ்ல கிட்டத்தட்ட பல சிக்னிஃபிகன்ட் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் வந்து அது மாறுமா அப்படிங்கிறது சந்தேகம். எண்ணிக்கையில உங்களுக்கு வந்து டிஃபரன்சஸ் வரலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் either it could be more if this 10% vote share is there. ஆனால் 10% வாக்கு வித்தியாசம் இருக்குமா? ஏன் சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் கார்த்தி, 2019ல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 20% மேல் டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 3% டிஃபரன்ஸ் இருந்தது. இவங்களுக்கு 42.8%, இவங்களுக்கு 39.8%. So there was only a 3% difference in the assembly by election. Whereas there was a 20% difference in the parliament election held on the same day. Right. So அதனால தான் இந்த 10% வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. எஸ், அது வந்து ஜோன் வைஸ் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்கான அக்யூரசி இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் இது வந்து ஓவரால் ஸ்டேட் வைடுன்னு சொல்லாம எந்தெந்த ஜோன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 3 ஜோன்ல அவங்க வந்து நல்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த ஃபைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முறை நாம சரியா சொல்லியிருக்கோம். இந்த முறை மக்களுடைய கணிப்புகளாக மக்களுடைய மனத்தை நாம கணிச்சதுல திமுக கூட்டணிக்கு அதிகப்படியான இடங்கள், பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கிறது. 151 158 இடங்களை திமுக கூட்டணி பெறுகிறது. அதிமுக கூட்டணிக்கு 78 83 இடங்கள் வரலாம் என்கிற கணிக்கப்படுகிறது. அடிப்படையில் திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு தலைவராக, ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்வதாக மூத்த பத்திரிகையாளர்களுடைய பார்வை அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் தற்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முந்தைய நிலையிலிருந்து 2017 அவருக்கு இருந்த ஆதரவு நிலையிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய ஆதரவு என்பது நிறைய கூடியிருக்கிறது. அவரும் இப்போது போட்டியிடக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆனாலும் 10% அளவிற்கு 2 தலைவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஆதரவு என்பது வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது.
கூட்டணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதரவு என்பது வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. மாற்று அணியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கும் கூட 2 மண்டலங்கள்ல 10%, 8% என்று அந்த வாக்குகள் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு சதவீதம் கூடுகிறது. ஆனால் வெற்றி பெறக்கூடிய இடத்துல மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்களோ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களோ அல்லது டிடிவி தினகரன் தேமுதிக பெரிய அளவுக்கு இந்த சர்வேல நம்ம எடுக்கலனாலும் அவங்க முடிவு என்னங்கிறதும் நம்ம இதில் பார்க்க முடியாது. என்றாலும் ஒட்டுமொத்தமாக மக்கள் எந்த பக்கம் பார்க்கிறார்கள், தேர்தல் எந்த திசையை நோக்கி போகிறது, எந்த கட்சி எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதில் தெளிவான ஒரு முடிவாக திமுக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மையும் திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு 10% கூடுதலான மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது என்பதுதான் இந்த புதிய தலைமுறையினுடைய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆப்ட் நிறுவனத்தோடு இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளாக இருக்கின்றன. இந்த நேரலையில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு என்ராம், திரு அருண்ராம், திரு மணிவண்ணன், அதேபோல டாக்டர் சுமந்த், நிறைவாக நம்ம தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சரியான முடிவுகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆப்ட் நிறுவனத்தினுடைய திரு ரகுராம், அனைவருக்கும் நன்றி.